எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோனா, இன்னைக்கு நைட்டு விளாக் தான். என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். அங்கே பாருங்க. சுவைனுக்கு என்ன திங்கிற? ஓய், சுவைனு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கிட்டு இருக்கான். வாருங்க. அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸை பூரா கொட்டி விட்டுட்டு அதை ஓடி வரான் பாருங்க. சரி வாங்க போகலாம். வீடியோ எப்படி பார்க்கலாம். சாயந்தரம்லேருந்து செம்ம மழை. இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து ஃபோன் வாங்க போகலான்ட்டு தான் கிளம்புறேங்க பாருங்க. தலையெல்லாம் செய்திருக்கேனா, நான் ஃபோன் வாங்க போகலான்ட்டு தான் கிளம்பணும். ஆனால் வந்துட்டு 3 மணிலேருந்து மழை. கரெக்டாக 6:30 மணிக்கு தான் மழை நின்றுச்சு. மழை வந்துச்சு. ரொம்ப எல்லாம் மழை பெய்யலை, கம்மியாக தான் பெஞ்சிச்சு. இருந்தாலும் இந்த இடி மின்னல் இருக்கு பாருங்க, அதுதான் பயங்கரமாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. அதனாலே நாங்கள் போன டைம் ஆகி போச்சு. சரி நாங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்க கடையிலையும் இல்லையா, ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களாம் ஃபோனில் உள்ள கடையில் உள்ளவங்க. சரி நாளைக்கு போய் ஃபோன் பார்த்துக்கலாம். எனக்கு ஃபோன் கவலை ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் புது ஃபோன் வாங்கிட்டேன்னா எனக்கு புதுசான சேனல் ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு தான் எனக்கு இந்த சேனல் சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த சேனல் எனக்கு அதனால தான் சேனல் அது ஆரம்பிக்கிறதுக்காக புது ஃபோன் வாங்குறதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி வாங்க ஃபைன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, சப்பாத்திக்கு மாவு பேசுறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த மிக்சர் வந்து ஒடிசா மிக்சர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ஊர் மிக்சர் மாதிரி இல்லை. ஒடிசாவில் இருந்து எங்கள் மாமியார் கொடுத்து விட்டது எனக்காக. என் மேலே எவ்வளோ பாசம். அப்புறம் வந்துட்டு எனக்கு என்னென்ன தடவை கொடுத்து விட்டாங்க, மிக்சர் கொடுத்து விட்ருக்காங்க. பூவாவுக்கு வந்துட்டு நெய் கொடுத்து விட்ருக்காங்க. அப்புறம் வந்து நான் தோசை தான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்குது. தோசைக்கு வந்துட்டு எனக்கு வந்து உளுந்து கொடுத்து விட்ருக்காங்க. மாவு பேசடி, பேசு, வாய்ஸ் வர மாட்டேங்குது. இன்னும் ஸ்பீக்கரை போட்டு முழுங்கிட்டியா? சளி பிடிச்சிட்டு எல்லாருக்குமே இங்கே எனக்கு பூவாவுக்கும் இவனுக்கும் ஆரம்பிச்சிட்டு பேசுனா வாய்ஸ் வர மாட்டேங்குது. இங்கே பேச பார்க்கலாம். பேசுடி, மாவு பேச முதல்ல எனக்கு டைம், எனக்கு நானும் சாப்பிடணும். நான் பேச வேணுமா? என்ன நான் ஏன்டி இப்படி பண்றேன்? எனக்கு உண்மையிலே உடம்பு முடியலடி. நீ இங்கே பாருங்க, மாவு என்னைய பேச சொல்லிவிட்டான் பாருங்க. நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தான் பேசுறேன்னு சொன்னான் ஃபர்ஸ்ட்டு. சரி நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் என்னைய பேச சொல்லிட்டான். சரி நம்ம மேலே தப்பு, என்ன பண்ணுறது, நம்ம பேசஞ்சுதான் அவன் முடியவே முடியாதுன்னுட்டான். சரி நான் வீடியோ எடுக்கலடா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டான். சரி பரவாயில்ல பேசலான்ட்டு இருந்தாலும் ஸ்வயனும் வந்துட்டு நல்லா மாவை பிசைஞ்சு சப்பாத்தி செம்மையாக சுடுவான், நல்லாயிருக்கும். அவங்க அண்ணி செய்கிறதும் சூப்பராக இருக்கும். எனக்கு அவங்க அண்ணி செய்கிறது இன்னுமே நல்லாயிருக்கும். பாருங்க, பூவாவை குறுக்க வந்துட்டு போனை தள்ளி விட்டான், கீழே உடஞ்சே போச்சு ஒரு டைம் போன், அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, என்ன சொல்கிறேன்னா, வளையல் வந்துட்டு கீழே வந்து நகர்ந்து வருதா, அது வந்துட்டு என்னால் பிசையவே முடியலை. அப்படி இருந்துச்சு. ஏன்னா அதில் உள்ள கல்லெல்லாம் இருக்குல்ல, வளையல் உள்ள கல்லெல்லாம் உள்ளே மாவில் போயிருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்துட்டு சுத்தமாக என்னென்னு தெரியல, எனக்கு அந்த வந்து வாய்ஸ் கேட்கவே மாட்டேங்குது. நான் வந்துட்டு ஓவர் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது. உண்மையில ஃபோன்னால் வந்துட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. டெய்லியும் இப்படி தான். நேற்று வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் இருந்து போக முடியலை, மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு போகல. இன்றைக்கி தான் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுறேன். இன்றைக்கி போகலான்னு பார்த்தாக்கா இன்றைக்கும் எப்படி தெரியுமா, அன்றைக்கி வந்துட்டு ஸ்வைன் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறான், ஷிஃப்ட்டு கண்டினியூ பண்ணுறான். அதனால் இன்றைக்கும் போக முடியாமல் போயிடுச்சு பாருங்கள். எனக்கு ரொம்ப ஃபோனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. நானும் ஊருக்கு போயிடுவேன் சனிக்கிழமை. பூவாவுக்கு வந்துட்டு வர பௌர்ணமி வருதில்ல, 12ஆம் தேதி வந்துட்டு கோயிலுக்கு போகிறோம், மொட்டை போட போகிறோம். அதில் நான் போயிடுவேன். இப்போ ஸ்வைனு வரேன்னா என்னன்னு தெரியல. நான் உண்மையிலே வந்துட்டு எனக்கு சப்பாத்திலாம் செய்ய தெரியாது. அங்கே ஒடிசாவில் போயிட்டு தான் இந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டேன் நான்.
அங்கே வந்துட்டு செய்கிறத பார்த்துட்டு நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு நல்லாவே இப்போ ஓரளவுக்கு நல்லாவே செய்வேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உண்மை நான் செய்கிறது நல்லாவே இருக்குது. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அந்தளவுக்கு மாவு பிசையணும். நல்லா தான் இருந்துச்சு. பாருங்கள் மாவு எப்படி பிசையணுன்னு பாருங்கள். இந்தமாரி பாத்திரம் வந்து நமக்கு வந்துட்டு ஒடுக்கமாக இல்லாமல் பாத்திரம் வந்துட்டு இந்தமாரி தட்டு அந்த மாதிரி இருந்துச்சு நமக்கு பிசையறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அந்தமாரி பிசையறதுக்கு ஒடுக்கமான பாத்திரத்தில் வச்சு அவன் வந்துட்டு ஒடுக்கமான பாத்திரத்தை வச்சு தான் பிசைஞ்சிட்ருப்பான். நான் கூட பேசுவேன், இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்குடா, இந்த மாதிரி வச்சு பிசைஞ்சுக்கடா அப்படின்னு கூட சொல்லுவேன். இல்லை நான் பாருங்கள் தட்டிலே வச்சு பிசைஞ்சிட்டேன் பாருங்க. இன்னுமே நல்லா பிசையணும். அந்தளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்தளவுக்கு சாஃப்ட்டு கிடைக்கும். மேலே எனக்கு ரொம்ப கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாவை பிசைகிறது. ஒரு வழியாக மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். வந்துட்டு ஃபோனை தள்ளி விட்டுட்டான். வீடியோவே எடுக்க விட மாட்டான் இவன். பாருங்க வந்துட்டு மேலே வந்துட்டு ட்ரை ஆகிடும்ல, அதனால நான் மேலே வந்து எண்ணெய் தடவி இருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சுல ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பாடு சுட்டுக்கலாம். மூடி வச்சாச்சு, இருக்கட்டும் அப்படியே. என்னது என்னடா வேணும்? நாய்க்குட்டிக்கு சோறு வேணுமா? சாப்பிடாதுடா, வேற சாப்பாடுலாம் சாப்பிடாதுடா. குழம்பு வேணுமில்ல, வேற சோறு திங்குவேன். பால் சோறு இருந்தா திங்கும். நாய்க்குட்டிக்கு சோறு கேட்டால் வேற சாப்பாடு சாப்பிடுமாங்க? குழம்பு செய்யலாம். குழம்பு வந்துட்டு இங்கே பாருங்க, குழம்பு திங்கலான்னு தெரியல. இது குழம்பு இல்லை, இது வந்துட்டு நான் மதியம் காலையில் செஞ்சது வந்துட்டு என்ன வறுவல் பொரியல். சப்பாத்தி அவனுக்கு வச்சாச்சு. நாங்கள் அங்கே சாப்பாடு எனக்கு இருக்கு. இந்த பாத்திரத்தை எடுத்துட்டானா பூவாவுக்கு வந்துட்டு அவள் பாருங்க ஊறுது, ஊறட்டும். இது வந்தோன்னா நான் அவள் செய்யணும். சரி வாட்டி பார்க்கலாம். எனக்கு நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும். நம்ம வளர்த்து என்ன பண்ணுறது? எங்கே போயிட்டான் இருட்டில்? எங்கே நிற்கிது நாய்க்குட்டி? அங்கே வருங்க நாய்க்குட்டியை. 3 நாய்க்குட்டி, 4 நாய்க்குட்டிங்க. 1 2 3 4 நிற்கிதுங்க. எல்லாம் ஒயிட்டு தாங்க. இங்கே போகிறான் பாருங்க. அதில் ஒன்று தான் ரொம்ப கொழுன்னு இருக்குது. உண்மையிலங்க பாருங்க, கஷ்டமாக இருக்குதுங்க. பாருங்க இந்த நாய்க்குட்டிக்கு பாருங்க, அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே என்ன இருக்குன்னு தெரியல, சும்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. சாப்பாடு வேற நான் கொஞ்சம் தான் கொடுத்து விட்ருக்குறேன். சாப்பிட்டுச்சுன்னா இருக்கிற சாப்பாடை கொடுத்துருவேன். பாருங்க பாருங்க. ஐயோ சிட்டு அப்பா பார்க்குறேன். சாப்பாடு சாப்பிடுமான்னு தெரியல. வேற சாப்பாடு சாப்பிடுமா? மீன் குழம்பு பால் கலந்து எங்க சாப்பிடவே இல்லை பாருங்க. ஐயோ சாப்பிடுது. ஐயோ கடவுளே என்ன ஓடிட்டு ரொம்ப பறந்து சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன் சாப்பிடுதாடி? சரி இருக்கிற சாப்பாடை நான் கொண்டு வந்து வச்சிட்றேன். சப்பாத்தி நான் சாப்பிட்டுக்கிறேன் நைட்டுக்கு. வேற சாப்பாடாக தான் இருக்குது. குழம்பு அந்த குழம்பு இப்போ பொரியல் மாதிரி தான் இருக்கிறது, வச்சாலும் பத்தாது. தரையில் கொட்டாத எட்டி, தரையில் கொட்டாதடி. சுவைன்னு பாருங்க, அங்கே போயிட்டான் நாய்க்குட்டி தேடிட்டு. அங்கே ஒன்று அங்கே ஓடிடுச்சு. இடி அடிக்கிறது காதில் விழுகுதா? இந்த பையன் யாருன்னா இவங்க சித்தப்பா பையன். இவங்க சித்தப்பா ஃபேமிலி வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. இந்த சம்மர் டே ஹாலிடே விட்டுருக்காங்கல்ல ஸ்கூல், அதுக்கு லீவுக்கு வந்திருக்காங்க. இவங்க போயிடுவாங்க. சோறு எடுத்துட்டு வரவாடி. சோறு எடுத்துட்டு வரவா? அங்கே ஓடுது பாருங்க ஒன்று. அது ரொம்ப இழைச்சிருச்சுங்க. பால் பத்தலை. அவங்க அம்மா பார்த்தாலே பாவமாக இருக்குது.
இங்கே 3 சாப்பிடுது, அங்கே மட்டும் ஓடிடுச்சு. இது வந்து அது வந்து அந்த பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குதா, அங்கே தான் அந்த நாய்க்குட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சோறு போடுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்ப பாருங்க பறக்குது. யாருன்னு தானே சொன்ன, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருக்கலாம்ல. பத்தவே இல்லை. ஒன்று ஒழுங்காக கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. எது என்னது இருந்துச்சு அந்த இடத்துல? அந்த இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு. இல்லை எரிச்சிருக்காங்களா? என்ன ஆயிடுச்சாங்க? பூவா காவல் செய்ய போகிறேன். டைம் ஆகிட்டு, தூங்கிட்டானா என்ன பண்ணுறது? தண்ணி கம்மியாக இருக்கும், தண்ணி ஊற்றிக்கலாம். பூவாவுக்கு வெறும் அவல் மட்டும்தான். பூவா வேற தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க வேற. ஐயோ, இது ஆறுறதுக்கு லேட் ஆகுமே. பூவாவுக்கு நாங்கள் சாப்பாடு விட்ட போகிறோம். சாப்பாடு இல்லை, இந்த அவல் தான். சரி, தூக்கி மடியில் வச்சுக்க. பூவாவுக்கு தூக்கம் வந்துருச்சு, அதனால தான் வெளியில் வந்துட்டோம். செல்லை பார்த்துட்டு ஊட்டியிருக்கலாம். ஊட்டிக்கம்மா. கொஞ்சமாக ஊட்டு, கொஞ்சமாக சாப்பிட்டாலே போதும். சின்னம்மா சாப்பிடு, சின்னம்மா. சின்னம்மா இல்லை விட்டுடி. சாமிக்கு எண்ணெய் கிடையாது, ஊதுவத்தி இல்லை, தீப்பெட்டி இல்லை, சூடம் இல்லை, எதுவுமே இல்லை. சுவயனு கடைக்கு போகிறோம். புக் எடுத்துட்டியா? பாருங்க எத்தனை மணிக்கு நான் கடைக்கு போக சொன்னேன். மணி 9 மணிக்கு போகிறேன் பாருங்க. 7 மணிக்கு போக சொன்னேன். அவங்க ஃப்ரெண்டு ரூமுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இப்போ தான் ஓடுறோம். பூ வர சொல்லு, போதைக்கு அந்த விட்டு போ. ஓ எட்டி பாடி கொஞ்சம் தான் இருக்கு. அவன் சாப்பிட்டுட்டான்னா நான் தூங்க வச்சிருவேன். எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. வந்துட்டான். சரி சீக்கிரம் போயிட்டு வா. ஸ்வைன் வர கடைக்கு போனால் இன்னும் காணும். பூவாவுக்கு ஒரு தூக்கம் வந்துருச்சு. சப்பாத்தி வேறு செய்யணும், சாப்பிடணும். எனக்கு பசிக்குது. பாருங்க பூவா. சரி தூங்குமோ, 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 தூங்குமோ. நான் அப்பா வருதுன்னு பார்க்கலாமா? வா. ஒயின் எப்போ போனான் பாருங்க, எப்போ வர்றான். யாரையோ அழைச்சிட்டு போயிருக்கான். வரட்டும் இன்னைக்கு, வரட்டும் வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில் முகவ கட்டையெல்லாம் பாருங்க. மணி என்ன? என்னடா சாக்கு பையன் திருமலையாடா, சாக்கோட தூக்கிட்டு வர. என்னடா சாமான் கம்மியாக தான் எடுதுன்னா இவ்வளோ வாங்கி தூக்கிட்டு வர. சரி சரி, இதுக்கு பதில் சொல்லி எதுக்கு இவ்வளோ லேட்டுன்னு கேட்டேன். என்ன மஞ்சள்? விரலி மஞ்சளா? எதுக்கு மஞ்சள் உனக்கு? என்னது இது? அவளா? அவள போட்டு கொண்டு வர. எத்தனை கிலோ? இந்த வேண்டாம், இந்த அவள் வேண்டாம். இந்த அவள் வேண்டாம், வெறும் வண்டு. நான் பார்த்துட்டேன், எனக்கு பிடிக்கல. அவள் வேண்டாம், ரிட்டர்ன் பண்ணிடு. நீ 2 கிலோ இருந்துச்சு, 1 கிலோ தான். அது வேணாம் எனக்கு. 2 கிலோ இருந்தாலும் 3 கிலோ தான். எனக்கு அவள் வேண்டாம் சொல்லிட்டேன். கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. வெறும் வண்டு. ஏற்கனவே இந்த அவள் எப்படா தீர போது. அவளோட கலர் பாரு, எப்படி இருக்கு கட்டி. 1 கிலோ தான் வேண்டாம். 1 கிலோக்கு தான் காசு போட்டிருக்கேன். உமாக்கு சுத்தம் பண்ண சொல்லிடுன்னு சொன்னாங்க. 1 கிலோவுக்கு காசு போட்டோம்னா 2 கிலோ எனக்கு வேண்டாம். எனக்கு 1 கிலோ இருந்தாலும் எனக்கு ஒழுங்கா வேணும். இது இப்படி பச்சை பிள்ளைக்கு கொடுக்கறது கொஞ்சம் கூட உனக்கு தெரியாதா? சுத்தம் பண்ணி சொன்னாங்க, சுத்தம் பண்ணி சொன்னாங்க. அவ்வளோதான். அவளே அதுக்கு சாக்கோடத்துக்கு கொடுத்துருவாங்களே. இப்படி 1 கிலோ தான் இருக்கும். பார்த்தாலும் தெரியலையே உனக்கு. எனக்கு என்ன தெரியும்? இது எத்தனை கிலோ இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறா நீ? பாரு நோட்ல. இது எத்தனை கிலோ இருக்கும்? சாக்கில் வச்சு நிறையா இருக்குன்னு நினைப்பா. சாக்கில் வச்சாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்மளோட அளவு தெரியாத நமக்கு. இது உனக்கு இங்கே பிடிச்சி பாரு, இங்கே பிடிச்சி பாருன்னு. இது எத்தனை கிலோ இருக்கும் நீங்களே சொல்லுங்க. 1 கிலோ தான் இருக்கும். 1 கிலோக்கு தான் காசு போட்டிருக்குன்னு சொல்லியிருக்கா. அப்போ இது 3 கிலோ நினச்சிட்டு இருக்கிறாங்களா? இது என்ன போட்டிருக்கு? 105 ரூபா என்ன போட்டிருக்கு?
என்னது 105. ஆமாம். இது என்னது? என்னன்னு எனக்கு தெரியலடா. ஊர்வத்தியா தீபாவளி இன்னும் 305 ரூபா சாமான் வந்துருச்சு. அதுக்காட்டி நான் கம்மியாக தான் எழுதிருப்பேன் எல்லாமே. இரு இந்த பில்லை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். எனக்கு அவளை பார்த்து அவளை எவ்வளோ போட்டுருக்கு பாரு, அவளை எவ்வளோ போட்டுருக்கு பாரு. அவள் 30 ரூபா போட்டிருக்கு. 1 கிலோ தான் போட்டிருக்கு. 1 கிலோ வந்துட்டு 30 ரூபா தான். கடைக்கு போக சொன்னாக்க ஏதாவது தள்ளி விட்டாடுறாங்க. அப்படியே நான் போனாதான் ஆகும் போல சொல்லி தான் விட்றேன் அந்த அக்காட்ட இப்படிலாம் பண்ணாதீங்கன்ட்டு. என்ன பிஸ்கட் சின்னதாக வாங்கிட்டு வந்துருக்குறேன். பெருசு இல்லைன்னா இது எத்தனை பிஸ்கட், 4 பிஸ்கட் கூட இதை போய் சின்னது பிடிச்சி வாங்கிட்டு வந்துருக்கேன். சாம்பிராணி, இது கொசுவத்தி, வேற என்ன எழுதுனது? இவ்வளோதான் எழுதுனா வச்சிருக்கியா? ஜீரகத்தூள் இல்லை தானடி? அதனால பார்த்துட்டு தான் எழுதினேன். வேற ஏதோ இவ்வளோதான் எழுதியிருந்தானே, நிறைய எழுதுன மாதிரி இருந்துச்சு. சரி வந்தோடனே மாவு பேசி ஆரம்பிச்சுதான் பிசைஞ்சு வச்சிருப்போம். நான் தூக்கி போட போகிறேன். என்ன கட்டை வேணும்? சப்பாத்தி கட்டை வேணுமா? சரி உருட்டிடுவான், செஞ்சிடட்டும், நமக்கு வேலை இருக்கு. தெரியும் எனக்கு கடையில் ஏதாவது ஒன்று பிடிக்காத மாதிரி வாங்கிட்டு வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நமக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது ஒரு சாமான் வாங்கிட்டு வருவோம். இதனாலே சண்டை வருது. பூவா தூங்க வச்சுட்டு வந்துட்டு அழுதான். பூவா ஸ்வைன் பாருங்க, அழகா ரவுண்டு ஷேப்பில் எல்லாம் பாருங்க. நான் இது உருட்டினு வச்சேங்க, அது என்ன தெரியுமா சொல்லுவான் இவன், இந்திய மேப்பும்பான், கிண்டல் பண்ணுவான். உண்மையில நல்லா இருக்கு பாருங்க, எப்படி ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுருக்கான்னு பாருங்க, நல்லா இருக்குல்ல. எத்தனை சப்பாத்தி இருந்துச்சு? 6, 8, 9 சப்பாத்தி. கால் வேற என்ன புண்ணாயிருச்சு, என்னன்னு தெரியலடி. சரி என்னமோ கேட்டு, என்ன கேட்ட? என்னடி கேட்ட சொல்லு. என்னமோ குட்டி குட்டியா கருப்பா ஒன்று என்னன்னு சொல்லு, அப்பதான் தெரியும். சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன கேட்டா சொல்லு முன்னாடி, எனக்கு ஒன்றும் புரியலை. சரி கேமரா ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டேன் சொல்லு. ஆஃப் பண்ணிட்டேன்டி, நிஜமா ஆஃப் பண்ணிட்டேன் சொல்லு. கீழே வைக்கணுமா? சரி வச்சுட்டேன் சொல்லு. சரி சொல்லு, கீழே வச்சுட்டேன் சொல்லு. சரி சொல்லுடி, என்னடி கேட்டேன்? சொல்ல மாட்டியா? எனக்கு என்ன டவுட்டை கிளியர் பண்ணுறதானே நான் கேட்குறேன். இதில் என்ன உனக்கு சொல்கிறதுல? கடையில் என்ன கேட்டாங்களா? யார் கேட்டாது? யார் கேட்டா அப்படின்னா? சித்தப்பா கேட்டாரா? எதுக்கு சித்தப்பாவுக்கு? என்ன கேட்டாருன்னு சொல்லு. விளக்கு போடையா? எந்த எண்ணெய்? அது பேர் எள்ளு, நல்லெண்ணெய். சொல்ல தெரியலையா? கடையில் என்கிட்ட ஃபோன் பண்ண வேண்டியதானே அந்த அக்காண்ணா. தீப எண்ணெயும் போடலாண்டி. கடையில் தீப எண்ணெய்ங்கிறது எல்லா எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி போடுறதான் தீப எண்ணெய். நல்லெண்ணெயில் விளக்கு போடுறது தான் நல்லது. அது வந்து கருப்பு கருப்பாக குட்டி குட்டியாக இருக்குன்னு சொல்லி அது வந்து எள்ளு. உங்கள் ஊர்லலாம் போடுவாங்க தானே அது நல்லெண்ணெய்? ஆமாம், உங்கள் ஊரில் எது நல்லெண்ணெய் கிடையாது. இவங்க ஊர் நல்லெண்ணெய்க்கு பதில் கடுகு எண்ணெய் தான். தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது, சூட்டை தணிக்கிறது, சாப்பாடு செய்கிறது கடுகு எண்ணெய். நம்ம ஊரில் அந்த கடுகெண்ணெயில் நீங்கள் விளக்கு போட மாட்டீங்கல்ல, நல்லெண்ணெயில் விளக்கு போடுறது அவ்வளவும் நல்லது. அதுதான் நம்ம இங்கே வந்துட்டு இப்போ தான் தீப எண்ணெயெல்லாம் வந்துச்சு. அந்த காலத்தில் நான் நல்லெண்ணெய் தான்.
இல்லையா? கிடைக்கும் சுத்தமான எண்ணெய் சாமிக்கு வந்து இப்போ உள்ள நல்லெண்ணெய் வந்துட்டு ஏதாவது சேர்த்துக்குவாங்க. சுத்தமான எண்ணெயாக இருக்காது. சாப்பாட்டுக்கு செய்கிற நல்லெண்ணெய் வேறு, சாமிக்கு போடுற நல்லெண்ணெய் வேறு இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம வந்து சாமிக்கு போடுற எண்ணெயாக இருந்தால் சுத்தமாக ஆட்டணும். ஆட்டி வச்சிட்டோம்னா நல்லெண்ணெய் அது சுத்தமாக சாமிக்கு சூப்பராக போடலாம். கடையில் வாங்கி நல்லெண்ணெய் போடுற தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற எண்ணெய் சாப்பாட்டுக்கு எந்த எண்ணெய்? தீப எண்ணெயா? தீபெண்ணெய் நல்ல இடம். தீபெண்ணெய் இடம் தீபெண்ணெய் இடம் என்ன கலந்துருக்குன்னு பார்ப்போம். அந்த இருக்கு பாருங்க, இதான் தீப எண்ணெய். சாமி இப்போ தான் தீப எண்ணெய்லாம் வந்துருக்கு. அப்போ எல்லாம் நல்லெண்ணெய் தான். நாங்களாம் உண்மையில் நல்லெண்ணெய் சாமி. இதில் வந்துட்டு என்னென்ன திரும்ப கலந்து ஒன்லி பூஜைக்கு பர்பஸ் மட்டும் தான். பூஜா ஆயில். இது என்னென்ன திரும்ப சேர்ந்துருக்கு இன்க்ரீடியன்ஸ். பூவா வந்துட்டு நல்லா தான் தூங்கிட்டு இருந்தான். என்னன்னு தெரில, திடீர்னு எழுந்திரிச்சு அழ ஆரம்பிச்சிட்டான். அழுதுகிட்டே இருந்தான். திரும்ப திரும்ப நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்க வச்சு திரும்ப நம்ம படுக்க வச்சாக்கா மறுபடியும் அழுதுகிட்டே இருந்தான். என்ன பண்ணுறதுனே தெரில, எதுக்காக அழுகுறான்னே தெரில. இந்த மாதிரியும் அழுததே கிடையாது. கையில் இருந்து அழுக மாட்டேங்கிறான். நம்ம தூங்க வச்சு கீழே படுக்க வச்சிட்டோம்னா அழுகுறான். அந்த மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தான். உண்மையிலே மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு எனக்கு. என்ன பண்ணுறது, அன்டைமாக இருக்குது. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த டைமில் போக முடியுமா அப்படிங்கிறது தான் தோணிகிட்டே இருந்துச்சு. பயந்துருப்பானா என்னன்னு தெரியல. நைட் டைமில் வேறு வெளியில் கொண்டு போயிட்டோமா, எனக்கு அதுதான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பூவா பாருங்க எப்படி இருக்கிறான்ட்டு ரொம்ப டல்லாகிட்டான் பாருங்க. அவனுக்கு வந்துட்டு நான் பயந்துட்டு விபூதியெல்லாம் பூசி விட்ருக்கேன். சாமிக்கு வேண்டிட்டு வெளியில் தூக்கிட்டு போனது தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. நைட் டைமில் நான் வெளில தூக்கிட்டு போக மாட்டேன். நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். அவன் வந்துட்டு தூங்காமல், எங்களுக்கு டைம் ஆகிட்டே இருக்குது சாப்பிட்றதுக்கு. அவனும் தூங்கலை, அழுதுகிட்டே இருந்தான்ட்டு சரி உட்காந்து சாப்பிட்லாமா அப்படின்ட்டு உட்காந்து சாப்பிட்டோம். நான் சாப்பாடு சோறு எடுத்துக்கிட்டேன். ஸ்வைன் வந்துட்டு சப்பாத்தி எடுத்துட்டான். அந்த பருவல் தான், அந்த பருவல் கொஞ்சமாக வந்துட்டு அது சூடு பண்ணிவிட்டு, அதான் நாங்கள் காலையில் வச்சது தான் இது. சூடு பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேருமா தான் சாப்பிட்றோம். அது அதில் வந்துட்டு பூவா வந்து மறுபடியுமே அழுதுகிட்டே இருந்தான். ஸ்வைன் வந்துட்டு நான் சாப்பாடு வேண்டாம், நான் சாப்பிடலை, நீ ஃபஸ்ட்டு சாப்பிட, நான் பூவா வச்சுக்கிறேன் அப்படின்னா. இல்லை வேணாம், நான் எந்திரிச்சுக்கிறேன், நீ சாப்பிட்ற அப்படின்னேன். இல்லை வேண்டான்ட்டாங்க. பாருங்கள், ஸ்வைன்கிட்டே போயிட்டு தான் இருக்கான். என்கிட்ட வர மாட்டேங்கிறான். சாப்பிட கூடல எந்திரிச்சிட்டான் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு உண்மையிலே எனக்கு ரொம்ப மனசு அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு எதுவுமே அந்தளவுக்கு கவலை வராதுன்னா, பூவாவுக்கு உடம்பு சரியில்லை நான் மட்டும்தான் ரொம்ப கவலைப்படுவேன். எனக்கு அது மட்டும்தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். மற்ற எதுக்குமே நான் ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டேன். பாருங்க, மணி 11 மணி ஆயிடுச்சு. பூவா பாருங்க அழுதுகிட்டே இருக்கிறான். என்னன்னு தெரியல, என்கிட்டையும் வரமாட்டேங்கிறான். தூங்க வச்சாங்க பாருங்க, தூங்க வச்சா எந்திரிச்சு ஓடி வரான். சாப்பாடும் இன்னும் சாப்பிடவே இல்லை. ஒரு சப்பாத்தி சாப்பிட்டான், சாப்பிடவே இல்லை. ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்ன பண்ணுறதே தெரியல. அவங்க அப்பாவுக்கு வீடியோக்கள் பண்ணி, அவங்க அப்பா வந்துட்டு ஊதுவாங்க. ஊதுனாங்கன்னா குழந்தைங்க பயந்துருச்சு, ஏதோ ஒன்று திருஷ்டி அப்படி இப்படி இருந்தால் சரியாயிடும். அவங்க அப்பா ஏதோ ஒரு மந்திரிச்சு ஊதுவாங்க. அவங்க அப்பா அந்த மாதிரி தான் வீடியோக்களில் பண்ணாங்க. அது மாதிரி பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் சரியாக எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு பாருங்கள் பூவா தூங்க வச்சாச்சு. ஸ்வைனு தான் தூங்க வச்சான். என்கிட்ட வரவே மாட்டேன்ட்டான். ஸ்வைனை தோளில் தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டான் எப்படியோ. அங்கே ஸ்வைன் நின்றுட்டுருக்கான் பாருங்கள். சப்பாத்தி எடுத்துகிட்டு வர சொல்லி நாய்க்கு போடணுமா. 2 நாய் வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அவன் சாப்பிடவே இல்லை. அவன் சப்பாத்தி தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன், நாய்க்கு போடலான்னு சொல்லிட்டு வெளியில் நின்றுட்டுருக்கான் பாருங்க. இங்கே பாருங்கள், இது வெந்தயம் தான் ஊற வைக்கிறேன். நைட்டு வெந்தயம் ஊற வச்சுட்டு நான் வந்துட்டு காலையில் அதை நான் எடுத்து குடிச்சிருவேன். அந்த வெந்தயம் தண்ணியோடு சேர்த்து குடிச்சிருவேன். அது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வயிறு புண்ணாயிருச்சு. நான் 2 நாளாக தொடர்ந்து நான் மாத்திரை போட்டேனா, அதனால் எனக்கு வயிறு புண்ணாயிருச்சு. அது 2 நாளாக நான் சாப்பிட்டுட்ருக்கேன். பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு எனக்கு பரவாயில்ல. அப்புறம் சாமிக்கு வந்து தண்ணி 1 டம்ளர் வச்சுருவேன். அதுதான் வைக்கிறேன். சாமிக்குன்னு இல்லை, பொதுவாக நம்ம கிச்சன் ரூமில் வந்துட்டு 1 டம்ளர் தண்ணி வந்து நம்ம வந்துட்டு வைக்கிறது நல்லது.
அதேமாரி சாப்பாடும் அந்தமாரி கொஞ்சமாக எடுத்து வச்சிருவேன் நான். அவ்வளோதான், எனக்கு கிச்சன் வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாமே ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. ஸ்வைன் தான் சாப்பிடலை. என்ன சாப்பிட்றான்னு சொன்னேன், வேண்டான்னு சொல்லிட்டான். திரும்ப நான் உட்கார மாட்டேன் அப்படின்னுட்டான். எனக்கு உண்மையில மனசு கஷ்டமாக இருந்துச்சு. பூவாவும் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. அவ்வளவுதான் இன்றைக்கி வீடியோ. லாஸ்ட் டைமில் எப்பயுமே எனக்கு ஒரு மனசு கஷ்டமாயே போயிடுது, ஏதோ ஒன்று. அது எதனாலனே தெரியலை. சரி, இன்றைக்கி அவ்வளவுதான் வீடியோ என்னால் எடுக்க முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணி விடுங்க. வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.